இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எள்ளு துவையல். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் உளுத்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதே அளவுக்கு கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறி வருது. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். தோலோடு பூண்டு சேர்க்கணும். இதில் காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா, முதல்ல கருப்பு எள்ளு சேர்க்குறோம். இதே அளவுக்கு வெள்ளை எள்ளு. ஏற்கனவே நம்ம வந்து கடாய் சூட்டில் இருக்கிறதுனால உடனே நமக்கு வந்து நம்மளோட எள்ளு வறுபட்டுரும். அடுத்ததாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ப்ரோட்டீனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு புளி, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.